தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2 மாநில மாநாடுகளை நடத்தி முடித்திருக்கும் விஜய் மக்களை சந்திக்கும் தேர்தல் பிரச்சார பயணத்தை தற்போது திருச்சியிலிருந்து தொடங்கியிருக்கிறார். விஜயின் தொண்டர்களுக்கு இது பெரும் உற்சாகத்தையும் திருச்சியில் இருக்கும் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறையும் இந்த பயணமானது கொடுத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கிற தொண்டர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் தனது முதல் பிரச்சார சுற்றுப்பயணம், அதாவது வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் முதல் சுற்றுப்பயணத்தை இன்று திருச்சியில் துவங்குகிறார். இன்று ஒரே நாளில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் என 3 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களை மக்களை நேரடியாகவும் சந்திக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 இடங்களில் பிரச்சார பேசுவதற்கான ஏற்பாடுகளும் நிர்வாகிகள் செய்துள்ளனர். அதன் அடிப்படையில் தான் கடந்த வாரமே காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்றிருந்தனர். காவல்துறையினரும் பல்வேறு நிபந்தனைகளுடன் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாத வகையில் உரிய நேரத்தில் பிரச்சாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளுடன் போக்குவரத்து மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருந்தனர். அதற்காகத்தான் காலை விமானத்தில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்தை நடிகர் விஜய் சரியாக காலை 9:45 மணிக்கு வந்து அடைந்தார். 9:45 வந்து திருச்சி விமான நிலையம் முழுவதும் ரசிகர்களால் சூழப்பட்டது. குறிப்பாக அரசியல் கட்சி பிரமுகர்களை வரவேற்பதற்காக 4 சக்கர வாகனங்களில் தொண்டர்கள் வருவார்கள். ஆனால் இவருடைய தொண்டர்கள் அனைவரும் இவருக்கு ரசிகர்களாக இருப்பதால் தான் 2 சக்கர வாகனத்தில் 3 நபர் 4 நபர் என 2 சக்கர வாகனத்தில் வந்து திருச்சி விமான நிலையத்தை முற்றிலும் முற்றுகையிட்டது போல் சூழ்ந்து கொண்டனர். அதனால் நடிகர் விஜய் தனது பிரச்சார வாகனத்தில் ஏறியும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆனது. அதனைத் தொடர்ந்துதான் திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு முன்னர் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இந்த சாலையில் இவர் மெதுவாக ஊர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகின்றார். குறிப்பாக டிவிஎஸ் டோல்கேட், தலைமை தபால் நிலையம் மற்றும் மேலப்புதூர், பாலக்கரி வழியாக மரக்கடையை அடைந்து மரக்கடைக்கு 11:30 மணிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கான அனுமதியும் தான் காவல்துறை வழங்கியிருந்தது. ஆனால் இந்த தொண்டர்களுடைய கட்டுக்கோப்பு இல்லாத தொண்டர்கள் 2 சக்கர வாகனங்களில் வந்து சாலைகளை முற்றிலும் ஆக்கிரமிப்பு செய்த வண்ணம் இருப்பதால் அவருடைய பிரச்சார வாகனம் என்பது சரியான நேரத்திற்கு திட்டமிட்டபடி வெளியே செல்லவில்லை. இது மட்டுமல்லாமல் திருச்சி சாலை என்பது புதுக்கோட்டை, காரைக்குடி செல்லக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள இந்த சாலை. ஆனால் இந்த சாலையில் இவரது ரசிகர்கள் 2 சக்கர வாகனங்களில் அதிக அளவில் வந்து சாலையை முழுமையாக ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறாகவும் சவாலாகவும் இருப்பதால் தற்போது போக்குவரத்து என்பது முற்றிலும் முடங்கி உள்ளது. அவசர கால ஊர்திகள் கூட ஆங்காங்கே சிறிது தேங்கி செல்லக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் சர்வதேச விமானத்திற்கு பயணிக்கக்கூடிய பயணிகளுடைய வாகனமும் ஊர்ந்தபடிதான் செல்கின்றது. இவர்களை கட்டுப்படுவதற்கு போலீசாருடைய செயல்பாடு என்பது மிகுந்த சவாலாக உள்ளது. ஏனால் சட்ட ஒழுங்கு போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு காலையிலிருந்து போக்குவரத்தை சீர் செய்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் இவர்கள் யாருடைய பேச்சுக்கும் கட்டுப்படாமல் தற்போது அளவுக்கு அதிகமான வாகனங்களில் ஒரு 2 சக்கர வாகனத்தில் 4 பேர் 5 பேர் என வருகை தந்து தற்போது இந்த சாலைகளை முழுமையாக முடக்கி உள்ளதால் அவருடைய விஜயனுடைய பிரச்சார வாகனம் என்பது தற்போதுதான் டிவிஎஸ் டோல்கேட் முன்பாக உள்ள சமயபுரம் என்ற சாலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்நேரம் அவர் மரக்கடைக்கு சென்று தனது பிரச்சாரத்தை துவங்கி இருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று பிரச்சாரம் செய்ய முடியுமா, பிரச்சாரத்தை பேச முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஏனால் அதனைத் தொடர்ந்துதான் அரியலூர் செல்ல வேண்டும். அரியலூரை தொடர்ந்து குன்னம் பகுதியில் சென்று பிரச்சாரம் ஈடுபட வேண்டும். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூரில் இரவு 5 மணி முதல் 7 மணி வரைக்குள் இன்றைய பிரச்சாரத்தை முடித்துக் கொள்வதுதான் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி செல்ல முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக இந்த சாலையை முழுவதும் தற்போது புதுக்கோட்டை செல்லக்கூடிய பேருந்துகள், மகிழ்வுந்துகள் என அனைத்து போக்குவரத்தும் முற்றிலும் முடங்கி உள்ளது. இதில் பல்வேறு விஐபிகளும் வாகனங்களும் சிக்கி தவித்த வண்ணம் உள்ளன. எனவே இந்த பிரச்சார பயணம் என்பது நீங்கள் சொன்னது போல் விஜயினுடைய ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் உற்சாகமா இருக்கலாம். ஆனால் திருச்சி மாநகர மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரமாகத்தான் அமைந்துள்ளது. காணும் இடமெல்லாம் மனித தலைகளாக காட்சியளிக்கின்றன. தாவக கொடிகளை ஏந்தி அங்கு தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். சரியாக 9:40 மணிக்கு சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்தை வந்தடைந்தார் விஜய்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.